முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இந்த தாயகம் பூராக எல்லா வெப்பன்ஸும் இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் 1981 ஆண்டு நாட்டை விட்டு 17 வருஷத்துக்கு முதல்ல என்ன இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்ததுன்றது தான் குடிக்கிறோம். ஒரு போராட்டத்தில் இறுதி கட்டத்தில் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் வேதனையோட அந்த மக்கள் அந்த நேரம் தமிழ் தேசிய இனம் வரலாற்று பேரழிவை கஞ்சிக்கு நின்று எத்தனை உயிர்கள் கலங்குறதுக்கு ஒன்றும் இல்லையாக்கா எல்லாம் வரலாம். இன்றைக்கு மே மாதம் 16ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இந்த தாயகம் பூராக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்வெழுச்சியோடு சில விஷயங்கள் கடத்தப்பட வேண்டும். 17 வருஷத்துக்கு முதல்ல என்ன இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்ததுன்றது மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தந்துடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த செய்தியை பரப்புகிற ஒரு அடையாளமாக இப்போது இருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டத்தின் அடிப்படையில் மானிப்பாய் சந்தையினுடைய வர்த்தகர்கள் நாங்களுமா சேர்ந்து இந்த நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மானிப்பாய் நகர் பகுதியில் கொடுத்தோம். அது சார்ந்தக்கூடிய விஷயத்தை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்றைக்கு இந்த மானிப்பாயில் இந்த கஞ்சியை கொடுக்குறோம். இந்த சந்தை வர்த்தகர்களுடைய பெரிய பங்களிப்போடும் எங்களுடைய நண்பர்கள் ஏனையவர்கள் எல்லோருடைய முயற்சியோடும் தான் இந்த நடவடிக்கை இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த மண்ணில் இருந்தக்கூடிய அல்லது மானிப்பாயில் முந்தி இருந்தாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மண்ணும் இந்த மக்களும் இவ்வளவு வலிகள் வேதனைகளை பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நினைவுகள் இந்த மண்ணில் இருக்குது. நிலத்தில் வாழ்கிறார்களுக்கும் நிலத்தை தாண்டி நிலம் தாண்டி வாழ்கிறவர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த இடத்துல நடந்து போயிடக்கூடியதோ இல்லை நிகழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் ஞாபகம் இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைய நாளில் எங்களால் முடிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். அதை விட்டுட்டு அவன் பிள்ளை இவன் பிள்ளை அவன் அப்படி போயிட்டான் இவன் இப்படி போயிட்டான்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. அவைக்கு சரியான முறையில் தகவலை சொன்னமான்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லாத்தையும் இருக்குது. அதில் நாங்கள் பெரும்பாலும் தவறு தான் நிலைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவைய குறை சொல்கிறதோ இவைய குறை சொல்கிறதோ இல்லாமல் நாங்கள் சரியான முறையில் செயற்படுவோம் அல்லது நாங்கள் தகவலை சரியான முறையில் கொடுப்போம் என்ற அடிப்படையில் 17 வருஷத்துக்கு முதல் இந்த மண்ணில் ஒரு இனம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டது அதனுடைய ஒரு குறியீட்டு சொல்லாகத்தான் இந்த கஞ்சி இருக்குது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது இந்த இனம் பற்றக்கூடிய வலிகள் வேதனைகள் எல்லாவற்றினுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை இன்றைக்கு நிறைய இந்த காணொலியில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பிள்ளைகளை கனை பேர் கூட்டி கொண்டு வர எல்லாருமே அந்த செய்தியை சொல்லிச்சினோம். அதை விட நிறைய பேர் வாங்கி கொண்டு போச்சினோம். ஏன்ட்டு நான் சில பேர்கிட்ட கேட்டேன். அவ சொல்லிச்சினோம் தங்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் பிறந்தவை. அப்படி பிறக்க அவைக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆகவே அவைக்கு இதை வாங்கி கொண்டு போய் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பெற்றோர்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருந்துச்சு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். நாங்கள் சரியான முறையில் தகவல் கடத்துகிறோம் என்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளவோ மோசமான முறையில் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புக்குள்ள இத்தனை லட்சம் மக்கள் அடக்கப்பட்டு அவர்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரிய பேரவலமாகத்தான் இதை நாங்கள் கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சின்ன சின்ன பிள்ளைகளுக்கோ அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு சரியான முறையில் கடத்துறதுக்கான ஒரு வழியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இருக்குது. வேறு வடிவங்கள் அல்லது வேறு விஷயங்களை செய்தால் அது அந்தளவு தூரம் எடுபடுமா தெரியாது. ஆனால் உணவு என்பது ஒரு மிக நெருக்கமான ஒன்று. ஆனால் அந்த நெருக்கமான உணவை கூட அந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்வதுன்றது பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சூழலில் அதை அவை பெற்றுக்கொள்றதுக்கும் என்னத்தை பெற்றுக்கொண்டுச்சினம்ன்றதுக்கும் இது முள்ளிவாய்க்காலண்டா என்ன என்று தேடுறதுக்கும் இந்த கஞ்சி என்றது ஒரு அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்டக்கூடிய கஞ்சியை எல்லாருமா சேர்ந்து காய்ச்சி இந்த மானிப்பால் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கணிசமான அக்களை இங்கே நாங்கள் சந்தைக்கூடிய இருந்துச்சு. அவைக்கு இன்றைய நாளில் கொடுத்து இந்த தகவலையும் இந்த செய்தியையும் இந்த இனம் பற்றக்கூடிய வலிகளையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பரப்பியிருக்கிறோம். இந்த வலி சுமந்த இந்த மாதத்தில் அந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் என்ற நோக்கில் மானிப்பாய் சந்தை வர்த்தகர்களும் அதே மாதிரி தான் நாங்களும் சேர்ந்து இன்றைய நாளில் இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சி இது ஒரு அடையாளம். கனவேறு இது சம்பந்தமாக பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் இதை கடத்தி ஆகணும். அதுவும் குறிப்பாக இந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் கடத்தணும் என்றதும் இந்த 17 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் பற்றக்கூடிய வேலைகள் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய தெரியாது. அதை வெளிப்படுத்துகிற விதமாக இன்றைய நாளில் இந்த வர்த்தகர்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகிற ஒரு நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நிறைய பேர் இந்த இடத்துல அது தொடர்பான விஷயங்களை கேட்கணும், பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும். வரலாற்றை கடத்துறதுக்கும் அதே மாதிரி இப்படியான விஷயங்களை கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் பற்றக்கூடிய வழிகளை உணர்ந்து மீள ஒரு முறை திரும்பி பார்க்கறதுக்குமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்ற காரணத்தினால தான் நாங்கள் இந்த கஞ்சியை இந்த இடத்துல கொடுக்குறோம்.
இந்த நிகழ்வுக்கு எங்களோட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு கஜதீபன், அதே மாதிரி தான் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், அதே மாதிரி தான் மிக முக்கியமான விஷயம் வன்னி மண்ணில் இந்த பிரச்சனை அல்லது இந்த சிக்கல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரவலம் நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து நிறைய பேர் எங்களோட கைகோத்தினிடம் அவை சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அப்போ என்ன நடந்துச்சுது, இன்றைய கனபேர் கனவிதமாக வியாக்கியானம் எல்லாம் சொல்லினோம், சிரட்டில் கொடுக்குறது சரியா பிள்ளையா, உப்பு போடுறது, இப்படியான நிறைய கேள்விகள், நிறைய சர்ச்சைகள் தாறுமாறாக சமூக வலைத்தளத்தெல்லாம் போகுது. இங்கே வந்து கஞ்சின்றது தான் பிரதானமான விஷயம். அந்த கஞ்சி மூலமாக கடத்துறதுன்றது தான் மிக முக்கியமான விடயம். அதை சட்டியில் கொடுக்குறோமா அல்லது சிரட்டியில் கொடுக்குறோமா, கோப்பையில் கொடுக்குறோமா, தாஜியில் கொடுக்குறோமான்றதெல்லாம் விஷயமே கிடையாது. இந்த கஞ்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை அதில் நிறைய பேர் வந்து சுவைக்காக இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடுறத வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் பால் விடினா உண்மையில் அந்த காலகட்டத்தில் தேங்காய்ன்றது பெரிய தட்டுப்பாடான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் எழுதி நான் பார்த்துருக்கிறேன். அப்படியான சூழலில் வந்து தேங்காய் சிரட்டைக்கான வாய்ப்போ தேங்காய்க்கான வாய்ப்போ இல்லை. உப்பு கூட மிக கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிடைக்கிற பெரிய அளவில் தண்ணிக்குள்ள ஒரு சிலங்கை அரிசியோ அல்லது ஒரு கோப்பை அரிசியோ போட்டு அதை கஞ்சியாக்கி குடிச்சிடக்கூடிய அந்த விஷயம்தான். ஆகவே இந்த வரலாற்றை கடத்துகிறோம் என்ற விஷயத்தில் வந்து இப்படி அந்த பிழைகள் அல்லது தவறுகள் அல்லது வழுக்களை யாருமே விட்டு விடார்கள். அது வரலாறு கடத்துறதை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி அந்த பதிவுகளையும் வந்து நிறைய சமூக வலைத்தளத்தில் பார்க்கணும் இருந்துச்சு. ஆகவே உப்பு போடாமல் தண்ணியில் அரிசி அவிச்ச அந்த கஞ்சியை தான் பால் கூட விடாமல் இன்றைய நாளில் நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருந்தோம். என்னுடைய பேர் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். நான் ஜெர்மனிலேருந்து வந்தேன். சரி, நான் வந்து 1981ஆம் ஆண்டு நாட்டை விட்டு யுத்தத்தால் இடம்பெயர்ந்தேன். ஆனால் இங்கே வந்த பொழுது இந்த இதை நான் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள் இந்த சாப்பாட்டுக்கு இந்த எல்லாத்தையும் இதை பார்த்து நான் உணரக்கூடியதாக இருக்குது. அங்கே இருக்கேக்கில் இந்த காலப்பது 17 வருஷத்துக்கு முதல் உங்களோட மனநிலைன்றது எப்படி இருந்தது? நாங்கள் யுத்தத்தால் மக்கள் இறந்தது, அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்றது தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய வேறு பெரிய இல்லை. பெரும்பான்மையான இருட்டடிப்புகள் செய்யப்பட்டது செய்திகள் எல்லாம், அதால் எங்களுக்கு வடிவாக தெரியாது. சரி, இதில் நாங்கள் கொடுக்குற இந்த விஷயம் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் இங்கே நேற்று வந்த பொழுது அதில் இருந்தது. நான் அதை பார்த்த உடனே நான் இறங்கி அவரோட காய்ச்சி போட்டு அதை எப்படி அந்த நேரத்தில் அந்த மக்கள் அதை உண்டார்கள் என்றதை நான் அறிஞ்சிட்டு போனேன். நீங்கள் இங்கே வரும் வரைக்கும் உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற விஷயம் தெரியும். நான் அறிஞ்சிருக்கேன், யூடியூப் வீடியோ மூலம் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் சாப்பிட்டா இதான் பார்க்குறேன். என்ன மாதிரி இருக்குது இப்படியான உணவை சாப்பிட்டாங்க இல்லை அந்த மக்கள்? இல்லை, அந்த வேதனையோட அந்த மக்கள் அந்த நேரம் அந்த உணர்வு இல்லாமல் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் உங்களோட பிள்ளை பேர பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இந்த கஞ்சியன் ஒன்றுன்றதை வந்து நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். அதுக்காக தான் நேற்று படம் எடுத்துனா இதை அவங்க கொண்டே காட்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்தான்னு காட்டுவதற்காக. அதாவது பின்பற்றுவீனம் என்ற ஒரு நம்பிக்கை புரிதல் உங்களுக்கு இருக்கு? அவர் அங்கேயே வாழ்கிறபடியாக அதை பின்பற்றினோமோன்றது கொஞ்சம் கஷ்டமான என்னால் உணர்த்த முடியும். செய்தியை கொண்டு போய் கடத்துறது. நல்ல நன்றி ஐயா, இப்படியான விஷயம் உண்மையாக தேவை ஐயா. இதெல்லாம் நடந்து போயிட்டு நாங்கள் இதை கஞ்சி கொடுக்குற மண்டவனே வந்து அப்போதையும் பார்த்து இப்போயும் பார்த்து இந்த விஷயத்தில் ஈடுபடுறார். இப்படியானார்கள் உண்மையாக எங்களுக்கு மாத்திரமில்லை, இப்படி யார் செய்யணுமோ அவைக்கு நீங்கள் போய் ஒரு பக்கபலமாக இப்படி காண்ற இடத்துல அந்த பங்களிப்பை 2 குடிச்சிட்டு போகிறதே பெரிய ஒரு மதிப்பு மாதிரி தான். ஏன்னா நிறைய பேரை பார்த்தா ஆர்வத்தோடு இந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்றதுலேயும் இதில் இருக்கக்கூடிய விடயங்களை உணர்ந்து கொள்றதுலேயும் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இது தேவையில்லாத ஒரு வேலை என்ற மாதிரி கணப்பேருடைய இதை பார்க்கணும். ஆனால் இந்த தொடர்ந்து வர அந்த சின்ன பிள்ளையை பாருங்கள், ஒரு அம்மா தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறான்றது தான் இந்த வெற்றி. கணக்கு தேவையில்லை, ஒருத்தருக்காக நாங்கள் இந்த செய்தியை கடத்தி இருக்கிறோம் என்றதை வந்து பெரிய வெற்றி தான். இப்படி உங்களால் முடிந்திடக்கூடிய அந்த விஷயத்தையும் நீங்கள் உங்களிடத்தில் வந்து செய்யுங்க. இது எங்களோட பெரிய ஒரு போராட்டத்தில் இறுதி கட்டத்தில் எங்களோட மக்களுக்கு சாப்பாடுகள் இல்லாமல் கடைசி நேரத்தில் 3 நாள் பட்ட அவதியை ஞாபகப்படுத்துறது. 17 ஆண்டு கால வலி அது எங்களோட போகக்கூடாது. வருங்கால சந்ததிக்கும் அந்த மக்கள் பட்ட துயரங்கள் தெரிய வேணும். அது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இளஞ்சந்ததிக்கு தெரிய வேணும்ன்றதுக்காக நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். இதோட இல்லை, வருஷம் இது நெடுகலம் தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கு இந்த வலிகள் தெரியணும். அதுக்காக தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் இந்த கஞ்சி என்றது எப்படி இருந்தது? நீங்கள் இருந்தீங்க தானே?
ஒன்றுமே கிடைக்காது, துப்புரவு பண்ணுறதில்ல, தண்ணி அரிசி கழுவுறதில்லை, கிடைக்கிறத ஒரு சிறங்க இப்படி கட்டியாக இல்லை, கிடைக்கிற தண்ணிக்கு ஒரு சிறங்கை அரிசி கிடைச்சாலும் ஒரு பிளேட் அரிசி கிடைச்சாலும் போட்டு அதை தண்ணியாக்கி போட்டு மக்கள் கியூவில் நின்று அதுக்கு நிற்கிற டைமில் இந்த கஞ்சிக்கு நின்று எத்தனை உயிர்கள் போயிருக்குது. அப்படி இருந்தும் இதை குடித்து உயிர் வாழ்ந்து தப்பி இருக்கிற மக்கள் இன்றைய வாழ்ந்தோன்னு தான் இருக்கணும். அதால் தான் நாங்கள் இந்த கஞ்சியை எந்த காலத்திலையும் மறக்க மாட்டோம். வரலாறு இது சொல்லும், காலகாலமாக இது வரலாற்றை சொல்கிற ஒரு கஞ்சி. இந்த கஞ்சிக்குள்ள கணக்கு விஷயம் சொல்லப்படுதானே, சிரட்டையில் கொடுக்குறதா, உப்பு போடுறதா, பால் விடுறதா, இப்படி எல்லாம் நிறைய கதை சொல்லினு தானே சார். உண்மையாக அங்கே யதார்த்தத்திலே நடந்தது. அந்த டைம் உப்பு பார்க்கல, இது பசி மட்டும்தான் இருந்தது. ஏதோ உயிர் தப்பி போகிறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமோன்னு பார்த்த டைமில் கிடைச்ச அரிசியை வச்சு செய்தது தான். பால் உப்பு எதுவுமே பார்க்கல. அதால் அந்த டைம் அதை பார்க்கல. விமர்சனங்கள் எத்தனையும் பெறலாம். அந்த டைமில் அதில் பட்ட மக்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்ட வேண்டு. உயிர் பிழைக்கிறதுக்கு உப்பு தண்ணிக்க போட்டு அரிசியை போட்டு காய்ச்சி குடித்தது தான். சிரட்டை கிடைச்சதோ எங்கத்தையோ கிடைச்சதுக்குள்ளே குடித்தது தான். எந்தளவு தூரம் அங்கே உயிரை காத்து அதான் இந்த இறுதிக்கட்ட டைமில் சாப்பாடுகள் கிடைச்சாலும் சமைச்சு சாப்பிட வசதிகள் இல்லை. அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல பாதுகாப்பை தேடி ஓடுற இடத்துல பானையில் வச்சு காய்ச்சி குடித்தது தான் இந்த கஞ்சி. அதை எல்லாரும் எங்களோட மக்கள் அடுத்த சந்ததிகளும் இதை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றது தான் ஒரே நோக்கம். மக்கள் மிக ஆர்வத்தோடு எல்லாருமா வந்து இந்த இடத்துல கஞ்சி கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்துக்காக ஒன்றுபட்டு வந்து இந்த இடத்துல கஞ்சி வாங்கி குடிச்சினோம். அங்கே பற்றக்கூடிய வலிகள் வேதனைகளை மீள ஒரு முறை நினைத்து பார்த்துச்சினோம். நிறைய பேர் குடித்தாக்கள், வன்னியில் இருந்தாக்கள் இந்த யுத்த காலத்தில் அவை எல்லாருமே குடிச்சு முடித்த பிறகு வந்து சொல்லிட்டு போயிட்டோம். இப்படியான விஷயம் எனக்கு தெரியலை, இதுக்கு முதல் நடந்திருக்கான்னு சொல்லி எங்களால் முடிந்திடக்கூடிய ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமா பைய செய்யணும், அதை கடத்துக்கிற செய்தி சொல்கிற அந்த விஷயமாக ஏராளமானவர்கள் நான் முதலில் சொன்ன மாதிரி தான் திருப்பி சொன்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து ஏனையவை கொண்டு வந்து அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதோ இந்த வரலாற்றை கடத்துறதோ அதை விட தன்னரமாக ஏராளமானவர்கள் எங்களோடு இணைஞ்சு கொண்டாங்க. எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இனம் சம்பந்தப்பட்டக்கூடிய உணர்வு புரிதல் இந்த விடயத்தில் தான் வந்தவர்கள். எந்தவித பிரதிபகாரமும் இல்லாமல் அவை எல்லாருமே வந்து சேர்ந்து நின்றபடியாக தான் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்ற முடிஞ்சுது. ரெண்டாயிரத்தி 9 மே மாதம் இப்படியான நாட்களிலே தமிழ் தேசிய இனம் வரலாற்று பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய அந்த நாட்களை எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மக்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விடயங்களை சொல்லுகிற, கடத்தி செல்லுகிற ஒரு நிகழ்வாக தமிழர் தாயகம் எங்கும் உணர்வுபூர்வமாக இந்நாட்கள் மக்களால் தாமாகவே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்களும் அதிலே ஒரு சிறிய பங்களிப்பை தன்னும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே இந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ருசாந்தன் அவர்களுடைய தலைமையிலே இங்கே அவர்களோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் இந்த இடத்திலே இந்த மக்களுக்கான இந்த கஞ்சியை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நிகழ்வல்ல, இது ஒரு சரித்திர ஊடுகடத்தலாக இருக்கும். அதன்படியால் வருங்கால தலைமுறைக்கு எப்படியாக எங்களுடைய இனம் எவ்வளவு நெருக்கடிகளை இந்த நாட்களிலே சந்தித்திருக்கிறது. உலக வரலாற்றில் பல வரலாறுகள் வரலாற்று நிகழ்ச்சிகளை நாங்கள் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு மனித பேரவலத்தை கண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பலர் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பேரவலம் அதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்கிறது. ஆனபடியால் எங்களுடைய மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு இந்த விடயங்களை ஊர்கடத்துவது நாங்கள் எங்கள் எல்லோருக்குமான ஒரு வரலாற்று கடமையாக இருக்கும். அதை நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டுகள் கடந்து மாறாத தீ ஒன்று எங்களை பற்றி இருக்கிறது. அந்த தீதான் இந்த இன விடுதலை என்கிறது. அது எப்போது கிடைக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுவரையும் பற்றக்கூடிய வலிகள், வேதனைகள், அடைந்திடக்கூடிய இன்னல்களை நாங்கள் மறந்துவிட்டு செல்வமாக இருந்தால் நாங்கள் மனிதர்களே கிடையாது. என்ன கஞ்சி?
முள்ளிவாய்க்காலில் காஞ்சின கஞ்சி இந்த கஞ்சி என்ன அப்போ என்ன செய்யறது அங்கே ஆச்சு? குடிக்கல குடிச்சோம். ஏதாவது உயிர் வாழ்ந்தது சாப்பிட்டு என்னென்ன இருக்குது இதுக்குள்ள? பால் அரிசி அரிசி பாலே இல்லை, அரிசியும் தண்ணியும் உப்பு கூட இல்லை, அந்த பால் விட்ட மாதிரி பால் இல்லை, நல்லா கரைய விட்டது. உங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை சொல்லுவீங்களா? உங்களோட பேர பிள்ளைக்கு இதை சொல்லுவீங்களா? ஆ இப்படி நாங்கள் பட்ட நாங்கள் செய்யணும்னு சொல்லு. அதுபடியே தான் குடிக்கிறோம். மற்ற கஷ்டத்தை பார்த்து தான் நாங்கள். என்ன கஞ்சி சொல்லுங்க அம்மா. முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அதில் என்ன இருக்கு விஷயம்? இதில் இந்த கடைசியாக நடந்த இதில் இந்த கஞ்சி கொடுத்தவே தான் கடைசியா சாப்பாடு இங்கே இருந்தீங்களா? இங்கே தான் இருந்துறாங்க. அதில் வழி தெரியும். ஓ அதெல்லாம் குடிக்கிறீங்க? அதால தான் குடிக்கிறோம். உண்மைதான். இனியும் அப்படி ஒரு கட்டங்கள் வராமல் நாங்கள் இது போகணும். இழந்ததுதான். ஓ காணுமா? உங்களுக்குமா? நீங்களோ நானோ நிறைய பேர் இப்படியான அந்த களத்துக்குள்ளே இல்லாதாக்கள், ஆனால் களத்துக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய நிறைய ஆக்கள் இருக்கணும். அண்ணன் பக்கத்தில் நிற்கிறார். இதே மாதிரி 17 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்தது அங்கே நிலைமை? என்னென்னு சொல்கிறது, குத்துக்குண்டு ஒரு பக்கம் பொழிய ஏவுகணை, அதாவது மெல்ரி விரல் ஒரு பக்கம் முழங்க, ஏனிய 50லேருந்து எஸ்பிஜி அரசியலில் இருந்து எல்லா வெப்பன்ஸும் இயங்கி கொண்டிருக்கிற வேளையிலும் மக்கள் கஞ்சிக்காண்டி போய் லைனில் நின்ற பொழுது அதிலேயும் குத்துக்குண்டு விழுந்து வெடித்து தான் இவ்வளோ சிறுவர்கள் இருந்து பெரியோர் வரை இறந்தார்கள். இந்த நிலைமையிலும் எமது ஆர்வலர்கள் கஞ்சியை காய்ச்ச விளக்கிடும் பொழுது கூட கஞ்சி அரிசி போட்டு கொண்டிருக்க அந்த நியூஸாம் அதிலே செல்விழுந்து 142 பேர்கிட்ட இறந்தார்கள். அதில் குழந்தைகளும் உட்பட. அதாவது ஒற்றைப்பனேடி, வெள்ளாமுள்ளிவாய்க்கால், முள்ளிவாய்க்கால், பலஞ்சன் மடம், ஒவ்வொரு இடம் பலஞ்சன் மடத்தில் கூட ஓரளவு இந்த முள்ளிவாய்க்கால் என்ற கடைசி இடத்துல தான் நமது மக்கள் கூடுதலாக இருந்தார்கள் சாப்பாட்டுக்கு. அதாவது 3 நேரம் சாப்பிடாம இருந்து அந்த கஞ்சி பண்ணுறக்காண்டி லைனில் நின்றுதான் இறந்தார்கள். இன்றைக்கு வந்து கஞ்சிக்கு கணக்க விஷயம் சொல்லப்படுது. உப்பு போடுறதா, சிரட்டையில் கொடுக்குறதா, அது இதுன்னு சொல்லி 1000 விதமாக 1000 பேர் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த களத்தில் இருந்தீங்க. அங்கே கிடைச்ச கஞ்சி எப்படி கொடுக்கப்பட்டது, என்னத்தில் கொடுக்கப்பட்டது, சிரட்டையில் கொடுக்குறது சரியா பிள்ளையா? சிரட்டையெல்லாம் கொடுக்குறது அங்கே இருந்த ஜெத்து என்ன, சிரட்டையாக இருந்தாலும் சரி, டின்னாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த கஞ்சி பண்ணுறதுக்கு மக்கள் லைனில் நிற்பார்கள். ஏன் அந்த கஞ்சியில் உப்பு இருக்கோ புளி இருக்கோ ஒன்றும் இல்லை, தண்ணியாக ஊற்றி அப்படியே அரிசி அவியப்பட்டு தான் கொடுத்தார்கள். இந்த உப்பு போடுறதெல்லாம் இல்லை சரியா. ஆனால் எங்களுடைய ஆக்கள் இப்போ வேற என்னென்னா வேறு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு திணிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படி செய்தான்ட்டு சரியா. அந்த கஞ்சி வந்து ஒரு டாசரில் போட்டு தண்ணியை நாங்கள் எப்படி விடுவோமோ விட்டுட்டு சும்மா அரிசியை தான் அள்ளி போட்டு காய்ச்சினார்கள். அதுக்கு உப்பும் இல்லை புளியும் இல்லை. ஆனால் அதுதான் அது இந்த பசியை தீர்த்தது. அது மாதிரி என்னென்ன விஷயம் போட்டது அங்கே இந்த காலத்தில்? இந்த உணவுன்றது யாரால கொடுக்கப்பட்டது? போராளிகளாலையும் கொடுக்கப்பட்டது, மக்களாலையும் கொடுக்கப்பட்டது. வேறு நிறுவனங்களை விட இருக்கிறவர்கள் போராளிகள்லாம் கூட கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்கிறார்கள் சரியா. காய்ச்சி கொடுக்காம அரசு போராளிகளாக சரி, எந்த போராளிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் காய்ச்சி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் மக்களும் காய்ச்சி அதை வழங்கி இருக்கிறார்கள். இந்த வீட்டில் கஞ்சி காய்ச்சினா 5 வீட்டில் சாப்பாடு கஞ்சி, அந்த கஞ்சி குடிப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு சனத்திட்ட உணவு இல்லை. அந்த நேரத்தில் உயிர் காத்தது இந்த கஞ்சி மட்டும்தான். குடிக்கிறதுக்கு பால் இல்லை, ஒரு தேங்காய் இல்லை, வெறும் தண்ணியை விட்டு தான் இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்தார்கள். சரி, நான் உண்மையாக அந்த இடத்துல இருந்து இப்படி நாங்கள் செய்யக்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த வேலையை அன்னையும் செய்தார். கஞ்சி கொடுங்கோ இல்லை, இதானம்மா முள்ளிவாய்க்கால் கஞ்சி. முள்ளிவாய்க்காலில் வந்து பிள்ளை தெரியுமா முள்ளிவாய்க்கால் கஞ்சி? குடிங்க, இந்தாங்கம்மா. நீங்கள் எல்லாமே சொல்லி வளர்க்குறீங்க. நானே அங்கே தான் இருந்து வந்தேன் கடைசி யுத்தத்துக்கு. இந்த கஞ்சி எப்படியாக்கா உயிர் காத்தவங்கள? இந்த கஞ்சி இல்லாமல் நாங்கள் உயிர் வாழையில. ஏன்னா கஞ்சியாக தான் குடிச்சு வளர்ந்த நாங்கள் அங்கே இருந்த கடைசி நேரம் இது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். அதை வாக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவ தெரியும், அவ எல்லாம் கேட்டுக்கொள்வா. முள்ளிவாய்க்காலில் மக்கள் இறுதி நேரத்தில் குடிக்க. நீங்கள் அங்கேயா இருந்தீங்க அல்லது? அம்மா அங்கே இருந்தோம், நான் கோயில் அம்மா இப்போ வந்துருக்கா? அம்மா நான் வாடிட்டு அப்போ அம்மா கொண்டே கொடுக்க போகிறீங்க.
ஞாபகப்படுத்தி அழகாங்க கலங்குறதுக்கு ஒன்றும் இல்லையாக்கா எல்லாம் விளையாடுறது இது என்ன கஞ்சி இது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இருந்தீங்களாங்க அப்போ இன்றைக்கு அந்த ஞாபகத்தில் இப்படி கொடுத்தோன்னு சொல்லி இதை கஷ்டமான காலம் தானே அதெல்லாம் இதை குடிச்சு தானே சினம் இருந்தது கரையா விடுங்க குடிக்க வார சரி கொடுங்க கொண்டு அண்ணன் வாங்க இவனை சொன்னீங்களா இது என்னண்டு தெரியுமா முள்ளிவாய்க்கால் கஞ்சி இவனை சொல்லி கொடுக்குறே இல்லையா தம்பி இது முள்ளிவாய்க்கால் கஞ்சியடா அம்மா சொல்லி தருவா கொண்டே குடிங்க ஊத்தி போடா கொண்டு போவீங்களா சரி வேணுங்க என்ன சொல்றா நீங்க கஞ்சி பத்தி சொல்ல ஆள் நீங்க அங்க இருந்தீங்களா கஞ்சியில குடிச்சீங்க கஞ்சி சாப்பிடுங்க உப்பு இல்லை பால் இல்லை ஒன்றுமே இல்லை முள்ளிவாய்க்கால் கஞ்சி தெரியுமா இதை சாப்பிட்டு தான் கடைசியில் 2009ஆம் ஆண்டு அதெல்லாம் அடித்து சாப்பிடல இதுதான் சாப்பாடு உப்பு இல்லை தேங்காய் பால் இல்லை தண்ணீரை வந்து கொதிக்க வச்சு அரிசியை போட்டு அதைத்தான் சாப்பிட்டு பார்த்தேன் அது ஞாபகப்படுது இந்த வாரம் வந்து தான் முள்ளிவாய்க்கால் வாரம் அதில் ஞாபகப்படுது சரியா கண்டா முள்ளிவாய்க்கால் ஞாபகம் வரும் என்ன கஞ்சி என்று சொல்லி கொடுங்க தான் காட்சி முள்ளிவாய்க்காலில் எங்களோட இனம் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லுங்க இதான் சாப்பிட்டது அந்த விஷயத்த அவனை சொல்லி கொடுங்க இப்ப இப்படி சொல்லி கொடுத்தா ஒளியே இல்லாட்டி வந்து அவனும் செய்யலாது நீங்க கொண்டு போங்க அவரை சொல்லி கொடுங்க முள்ளிவாய்க்கால் இடப்பா இதான் சாப்பிட்டு கடைசி நேரத்தில் உயிர் வாழ்ந்தவ சரியா அதை சொல்லி கொடுங்க சொல்லிக்கிட்டீங்க கஞ்சிய வீட்டை கொண்டு வரீங்களா யாருக்கு கொண்டு சொல்ல போறீங்க மகளுக்கா தெரியாதா அவைக்கு இந்த விஷயம் எத்தனை வயசு இப்ப 12 வயசு பிள்ளைய சொல்ல போறீங்க நீங்க இப்ப வெண்ணிக்க இருந்ததா அங்க இருந்து எல்லாம் குடிச்சு தான் வந்து சேர்ந்தது ஐயா பாருங்க இவ்வளவு கவனமா கொண்டு வராரு இப்படி நிறைய பேர் உண்மையா செய்தி சொன்னா என்ன அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயம் போய் சேரும் இதில் ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல கஞ்சி கொடுத்துனாங்க இதில் எங்கேயாவது நிலத்தில் ஒரு சிரட்டையோ ஒரு நான் கொடுத்த கோப்பையோ ஒன்று கொண்டு வருங்க இது ஒரு குப்பை தொட்டின்னு வச்சிருந்தாங்க அதில் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து போட்டவை இந்த உணர்வுள்ள விஷயங்கள்ல எங்களோட மக்கள் எவ்வளவு அக்கறையாக இருக்கணும்ன்றதை இதில் இருந்தான் பார்க்கணும் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காட்டுங்க பார்ப்போம்